நல்ல கிளியரா கவனிங்க. இதுல நிறைய கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். நல்ல கிளியரா கவனிக்க வேண்டியது முக்கியம். யுவர் அட்டென்ஷன் இஸ் நீடட். சரி, இல்ல பாருங்க, அதிக மாநிலங்களை எல்லையாக கொண்ட பொது உயர்நீதிமன்றம். அப்போ ஒரே உயர்நீதிமன்றம் தான், ஆனா லார்ஜர் ஜூரிஸ்டிக்ஷன். ஒரு 2-3 மாநிலத்துக்கு அந்த ஒரு நீதிமன்றம் தான் இருக்கு. அந்த மாதிரி ஒரு லார்ஜஸ்ட் ஜூரிஸ்டிக்ஷன் வச்சிருக்கிறது எந்த கோர்ட் அப்படின்னா அசாம்ல இருக்கக்கூடிய கவுஹாத்தி உயர் நீதிமன்றம் தான். நம்ம பார்த்தோம், என்ன பார்த்தோம், லார்ஜஸ்ட் கோர்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம், அலகாபாத் உயர் நீதிமன்றம். அலகாபாத் உயர் நீதிமன்றம் எப்போ உருவாகுதுன்னு பார்த்தோம், 1866. எத்தனை ஜட்ஜஸ் இருக்காங்கன்னு பார்த்தோம், 150. நான் என்ன சொல்லியிருந்தேன், 160. ஒரு முறை செக் பண்ணி கூட பாருங்க. சரி, அதே போல வேற என்ன சொல்லியிருந்தோம், ஏரியா அடிப்படையில் எது பெருசு, மெட்ராஸ் வந்து உலகின் 2வது பெரிய நீதிமன்ற வளாகம் ஏரியால பெருசுன்னு சொல்லியிருந்தேன். ஆனா இப்போ புதுசா மாறிடுச்சு, ஜார்க்கண்ட் தான் பெருசுன்னு சொல்லியிருந்தோம். இப்போ ஜூரிஸ்டிக்ஷன் அடிப்படையில எது பெருசுன்னு பாக்குறோம். ஜூரிஸ்டிக்ஷன் என்ன சொல்றோம், 2-3 மாநிலத்துக்கு சேர்த்து ஒரு கோர்ட் தான் அப்படிங்கிற மாதிரி. ஜூரிஸ்டிக்ஷன்ல பெருசு என்ன அப்படின்னா கவுஹாத்தி உயர்நீதிமன்றம். இந்த கவுஹாத்திங்கிறது எங்க இருக்கு, அசாம் மாநிலத்தில் இருக்கு. அப்ப எத்தனை மாநிலத்துக்கு இது ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கு, அசாம், நாகாலாந்து, மிசோரம், அது போல வந்து அருணாச்சல் பிரதேஷ். அப்ப கோர்ட் எங்க இருக்கு, அசாம்ல இருக்கு. கோர்ட் இல்லாத மாநிலங்கள்ல எது வந்துருது, நாகாலாந்து, மிசோரம் அண்ட் அருணாச்சல் பிரதேசம். 3 ஊர் வந்துருது. இப்ப நல்லா கிளியரா இந்த இடத்துல கவனிச்சீங்கன்னா ஒரு பாயிண்ட் நல்லா புரிஞ்சுக்கலாம். என்ன, இந்தியால மொத்தம் எத்தனை மாநிலம், 28 மாநிலம். இங்க 3 ஊர்ல கோர்ட்டே இல்ல, அதாவது ஹை கோர்ட்டே இல்ல. எந்தெந்த ஊரு, நாகாலாந்து, மிசோரம், அது போல அருணாச்சல் பிரதேசம். அப்ப 3 ஊர்ல இல்ல அப்படின்னா எவ்வளவு வந்திருக்கணும், 25. அப்ப இன்னும் ஏதோ ஒரு மாநிலத்துல கோர்ட் இல்ல. நல்லா கவனிச்சு பாக்குறீங்களா, மொத்தம் 28 மாநிலம். ஆனா 24 மாநிலத்துல தான் ஹைகோர்ட் இருக்கு. ஒரு மாநிலத்துல ஹைகோர்ட் இல்ல. ஒரு மாநிலம்னா 4 மாநிலத்துல, டோட்டலா 4 மாநிலத்துல ஹைகோர்ட் இல்ல. யூனியன் டெரிட்டரி 8 இருக்கு. ஆனா ஒரே ஒரு யூனியன் டெரிட்டரியில தான் ஹைகோர்ட் இருக்கு, அது டெல்லி. அந்த கதை விட்டுருங்க. 28 மாநிலம், ஆனா 24 மாநிலத்துல தான் ஹைகோர்ட் இருக்கு. அப்ப ஹைகோர்ட் இல்லாத 4 மாநிலங்கள் என்ன, அதுல 3 மாநிலங்கள் இங்க பாத்துட்டோம், நாகாலாந்து, மிசோரம், அது போல வந்து அருணாச்சல் பிரதேஷ். ஏற்கனவே இந்த எம்எம்டின்னு சொல்லிட்டு அதுல கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன்னா மணிப்பூர், மேகாலயா, திரிபுரா. அப்ப மிசோரம் இல்ல. அப்ப மிசோரம்ல கோர்ட் இல்ல. இங்க எல்லாம் பெஞ்சஸ் இருக்கு. இப்ப எப்படி நம்மகிட்ட மெட்ராஸ் ஹைகோர்ட் இருக்கு, மெட்ராஸோட பெஞ்ச் வந்து மதுரையில இருக்கு, அதாவது பிரான்ச் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்களேன், அது வந்து மதுரையில இருக்கு. அது மாதிரி இங்க பெஞ்சஸ் இருக்கு. பட் கோர்ட் அந்த மாநிலத்துக்குன்னு தனித்துவமா இல்ல. இன்னொரு மாநிலம் என்ன மிஸ் ஆகுது, அது என்ன அப்படின்னா டிஸ்கோ. அப்ப கோவா வந்து ஒரு முழு நேர மாநிலம், ஆனா என்ன கிடையாது, கோர்ட் கிடையாது. அப்ப கோவாவோட ஜூரிஸ்டிக்ஷன் எங்க, கோவால போய் ஏதாவது கோவாவே நீங்க பார்ட்டி பண்ண போறீங்கன்னு வச்சுப்போம், டிஎன்பிசில எக்ஸாம் எல்லாம் அடிச்சு வெற்றி பெற்றுறீங்க, அதுக்கப்புறம் கோவா போய் செலிப்ரேட் பண்றேன்னு போறீங்க.